எப்பவுமே இந்த திமுகவோட விமர்சனம் எப்படி இருக்கும்னா, நாங்கள் ஒரு இலக்கியம் பயின்றவர்கள், தமிழ் உணர்வால் இந்த இயக்கத்தை நடத்துபவர்கள், நடிகரின் கட்சி, எங்களுக்கு உணர்வுல ஓடி போயிடுவான். அவங்க எல்லாம் இப்போ இவங்க கணக்கு காட்டுறாங்களே, அவைகள்லாம் உண்மையான உறுப்பினரே இல்லை, எல்லாம் சும்மா ரசிகர்கள். எங்கள் அண்ணன் இப்போ சொல்கிற மாதிரி அப்போ சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன ஆர்டர் போடுறாரு தெரியுமா? உண்மையான அதிமுக தொண்டர்கள் கையில் கட்சியோட கொடியை பச்சை குத்திக்கணும்னு உத்தரவு போடுறாரு. கையில் பச்சை இருந்தால் தான் அதிமுக தொண்டை. குத்துனாங்கப்பா, தொண்டை பூரா குத்திட்டான், மந்திரிங்கெல்லாம் குத்தல, ஐயா கையில் அப்புறம் அப்படி திருப்பினார் கலைஞர். அதை எதிர்பார்க்கல. அதாவது பச்சை குத்தணும்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுவார்ன்றது கருணாநிதி எதிர்பார்க்கல. அதுவும் எல்லாரும் போய் பச்சை குத்தி இதெல்லாம் செய்தியில் வர ஆரம்பிச்சோன்னா, ஐயோ இது ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு மூட நம்பிக்கை உள்ள கட்சியை பார்த்துருக்கிறீர்களா, யாராவது இப்படி போய் கண்மூடித்தனமா பச்சை குத்துவாங்களா அப்படின்னு அப்படியே உருட்டினார். உடனே எம்ஜிஆர், நான் எங்க பச்சை குத்த சொன்னேன், விருப்பம் இருந்தால் குத்திக்கலாம்னு சொன்னேன், ஒன்றும் கட்டாயம் எல்லாம் சொல்லியே. இப்படி தான் போகும். அந்த அதிமுக இயக்கத்துக்கும் அதன் தொண்டர்களுக்கும் இதுதான் பாண்டு, புரியுதா? அது சொல்கிறவனே எம்ஜிஆர் போய் குத்துறாம்பா பச்சை, அவ்வளோ பேரும். இன்னும் பல பேருக்கு இருக்கும். திமுக 91 96 அமைச்சராக இருந்துவிட்டு ஊழல் வழக்குகளை எல்லாம் சந்தித்து அந்த வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக திமுகவில் சென்று சேர்ந்து பதவியெல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. புலவர் இந்திரா குமாரி போயிட்டு ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ரெட்டலை பச்சை குத்திருப்பாங்க அவங்க. திமுக நிகழ்ச்சிக்கு போகும்போது புடவை எப்படி சுற்றிட்டு தான் போய் நிற்பாங்க.